இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சிரும். அந்த நாட்ல வந்து வேலை வாய்ப்புன்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 19th செஞ்சுரியில இட்டாலியில நடக்கக்கூடிய ஒரு கதை தான் வந்து இந்த பைசைக்கிள் தீஃப். இட்டாலியில வந்து அந்த டைம்ல 19th செஞ்சுரியில வந்து வேலை நிறுத்தம், வேலை இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். ரிச் அப்படின்றவன் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. ஒரு ஆஃபீசர் வந்து ரிச்ச வந்து கூப்பிடுறாங்க. ரிச் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்ட் போய் ரிச்ச வந்து கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வந்தோனே, "உனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பக்கத்துல வந்து ஒரு 40, 50 பேர் இருப்பாங்க. ஆனா யாருக்குமே வந்து அந்த வேலை வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா எல்லாருமே அந்த வேலைக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ரிச்சுக்கு மட்டும் தான் வந்து அந்த வேலை வந்து கிடைச்சிருக்கும். அது என்ன வேலை அப்படின்னா வந்துட்டு, அவன் வந்து ஸ்ட்ரீட்டா போயிட்டு போஸ்டர் ஒட்டுறது. அதுதான் வந்து அந்த வேலை. ஆனா போஸ்டர் ஒட்டுறதா இப்ப நம்ம வந்து ஈஸியா வந்து சொல்லிடுவோம். ஆனா போஸ்டர் ஒட்டுறதுக்கு கூட அப்ப அந்த டைம்ல வந்து வேலை கிடைக்காம வந்து இருந்த ஒரு காலம் தான் அது. ஸோ இவனுக்கு வந்து கிடைச்சிருச்சு. கிடைச்சோனே ஆனா இதுக்கு வந்து மெயினா உங்ககிட்ட வந்து பைசைக்கிள் இருக்கணும். சைக்கிள் இருக்கணும். சைக்கிள் இருந்தா தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னோனே